ஹாய், திஸ் இஸ் எம்சி தீபக். இப்போது சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிங்க வந்து உயிர் இழக்கிறாங்க. நம்மளுக்காக உழைக்கிற அவங்களுக்காக ஒரு பாட்டு என்னோடய சொல்லிசை கவியில் நானே சொந்தமாக எழுதியிருக்கேன். ஓகே, அந்த பாட்டை கேட்கலாம். ஒவ்வொரு கடவுளும் மனித உருவிலே இருப்பது என்ற லபன் விவசாயி. அந்த ஒவ்வொரு கடவுளையும் இழக்கிற நாமெல்லாம் உலகிலே பெரும் பாவி. ஒவ்வொரு கடவுளும் மனித உருவிலே இருப்பது என்ற லபன் விவசாயி. அந்த ஒவ்வொரு கடவுளையும் இழக்கிற நாமெல்லாம் உலகிலே பெரும் பாவி. அவன் முளைச்சது முளைக்கல மழையது பொழியல உயிரை இழக்கிறான் விவசாயி. அவன் உயிரை கொடுத்து நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவும் அளிப்பதும் விவசாயி. அவன் முளைச்சது முளைக்கல மழையது பொழியல உயிரை இழக்கிறான் விவசாயி. அவன் உயிரை கொடுத்து நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவும் அளிப்பதும் விவசாயி. விவசாயம் போல வருமா விஞ்ஞானமும் ஈடாகாதம்மா. விவசாயம் போல வருமா விஞ்ஞானமும் ஈடாகாதம்மா. அவன் ரத்தத்தை தியாகத்தை வெறுவைய சிந்தி விதைச்சி அறுபடைச்சி அது தாண்டா நீ துண்ணுற அரிசி. கோட்டு சுட்டு போட்டு சோறுன்னு திங்க கோமணத்தை கட்டி சேத்துல இறங்கணும். அவன் சேத்துல கால வச்சா தனி சொத்துக்குள்ள கைய வைக்க முடியும். கோட்டு சுட்டு போட்டு சோறுன்னு திங்க கோமணத்தை கட்டி சேத்துல இறங்கணும். அவன் சேத்துல கால வச்சா தனி சொத்துக்குள்ள கைய வைக்க முடியும். என்ன தான் நீ சிரிச்சாலும் ஓ ஓ, என்ன தான் நீ படிச்சாலும் ஓ ஓ, நாளைய சங்கதி புகிர் வாழ்வதற்கு உணவு அது முக்கியம், இது சத்தியம். ஓகே ரைட், நன்றி. என்னத்தான் நான் இந்த பாட்டை பாடினாலும் நான் வல்லவன் கிடையாது, நல்லவன் கிடையாது, உத்தமன் கிடையாது. நம்மளுக்கு பசித்த போதெல்லாம் நம்ம அந்த சாப்பாடு எங்கே இருக்குன்னு தான் தேடுவோம், ஓடுவோம். அது வேறு விஷயம். அந்த சாப்பாடுக்கான அரிசி எங்கேருந்து வருதுன்ட்டு நம்ம மண்டை எப்பவுமே யோசிச்சே இருக்காது. ஓகே ரைட், அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணர்ந்துருங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம். ஓகே, நன்றி. உங்களிடமிருந்து விடை பெறுவது எம்சி தீபக். பீஸ்.